ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தார். ஓரியன் பேப்பர், எல்டி ஃபுட், சன்வாரியா ஃபுட், சவுத் இண்டியன் பேங்க் இந்த ஸ்டாக்ஸ்லாம் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லி கேட்டிருந்தார். ஸோ இதெல்லாமே லாங் டேர்முக்காக தான் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். ஸோ ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஓரியன் பேப்பர் ஷேரை பற்றி பார்ப்போம். ஸோ ஓரியன் பேப்பர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய அலாவுதீன் போர்ட்ஃபோலியோவில் நம்ம லாஸ்ட் இயர் ஆட் பண்ணியிருந்தோம். ஸோ இனிஷியலாக சார்ட்டை பார்க்கலாம் ஃபஸ்ட்டு. ஓகே, ஸோ லாஸ்ட் இயர் நம்ம ஆட் பண்ணும்போது பார்த்திங்கன்னா 96 சம்திங் இருந்துச்சு. பீக்கில் ஒரு 160 வரைக்கும் போச்சு. ஸோ அதுக்கு பிறகு என்னாச்சு அப்படின்னா, ஓரியன் பேப்பர் டீமெர்ஜ் பண்ணாங்க. ஆக்சுவலாக ஓரியன் பேப்பரில் ரெண்டு கம்பெனி இருந்துச்சு உள்ளார. ஒன்று ஓரியன் பேப்பர், இன்னொன்று ஓரியன் எலக்ட்ரிக். ஸோ ஓரியன் எலக்ட்ரிக்கில் பார்த்திங்கன்னா ஓரியன் ஃபேனு, அந்த எலக்ட்ரிக் அதுக்கான எலக்ட்ரிக்ஸ் எல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணாங்க. ஸோ அவங்க ஓரியன் எலக்ட்ரிக் தனியாக டீமெர்ஜ் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஓரியன் எலக்ட்ரிக் இப்போ தனியாக ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஸோ டீமெர்ஜ் பண்ணதுனால ஸோ ஓரியன் பேப்பரோட ஷேர் ப்ரைஸ் ஆல்மோஸ்ட் 49 சம்திங் போயிடுச்சு. பட் ஓரியன் எலக்ட்ரிக்கோட ஷேர் ப்ரைஸ் 120 சம்திங் 140க்கு லிஸ்ட் ஆயிடுச்சு. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு நீங்கள் ஓரியன் பேப்பர் இண்டஸ்ட்ரி இதுக்கு முன்னாடி வச்சுருந்தீங்கன்னா இதில் 10 ஸ்டாக், இதில் 10 ஸ்டாக் தனித்தனியாக ஸ்பிட் ஆகி போயிடுச்சு. ஸோ மறுபடியும் இப்போதைக்கு ஓரியன் பேப்பர் இப்போ 40 ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, இதுதான் ஓரியன் பேப்பர் இண்டஸ்ட்ரீஸோட ஹிஸ்ட்ரி. ஸோ இப்போ ஒரு கொஸ்டின் என்னென்னா, இப்போ ஓரியன் பேப்பர் வாங்கலாமா வேண்டாமான்னு சொல்லிட்டு. ஸோ ஓரியன் பேப்பர் எங்களோட அனாலிசிஸ் படி கண்டிப்பாக வாங்கலாம். ஏன்னா ஹிஸ்டாரிக்கலாக இந்த கம்பெனி ஓரியன் பேப்பர் கம்பெனிஸும் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா பேப்பர் இண்டஸ்ட்ரிக்கு நிறைய டிமாண்ட் இருக்குது. ஏன்னா நிறையா பிளாஸ்டிக் பொருட்கள் எல்லாம் தடை பண்ணிட்டு வரதுனால பேப்பருக்கான இண்டஸ்ட்ரிக்கான டிமாண்ட் ரொம்ப அதிகமாகவே இருந்துகிட்டு இருக்குது. பேப்பர் பை, பேப்பர் அதுக்கான டிமாண்ட் நிறையா இருக்குது. ஸோ அதெல்லாம் கன்சிடர் பண்ணும்போது இந்த கம்பெனியோட பர்ஃபார்மன்ஸையும் பார்க்கும்போது கண்டிப்பாக ஓரியன் பேப்பர் வாங்கலாம் லாங் டேர்முக்கு. ஷார்ட் டேர்மில் எப்படி மூவ் ஆகுதுன்னு தெரியல. பட் நெக்ஸ்ட் 3 to 5 இயர்ஸ்க்கு ஒரு நல்ல க்ரோத் இருக்குன்னு நம்புகிறோம். ஸோ ஓரியன் பேப்பர். ஸோ அடுத்த ஸ்டாக்கை பற்றி பார்த்திங்கன்னா எல்டி ஃபுட் அண்ட் சன்வாரியா ஃபுட். ஸோ இது ரெண்டையும் பார்க்குறதுக்கு முன்னாடி சவுத் இண்டியன் பேங்க் பற்றி பார்க்கலாம். ஸோ சவுத் இண்டியன் பேங்க் என்னோடய சஜஷன் என்ன, தயவு செஞ்சு இதை வாங்காதீங்க. ஏன்னு சொல்லி டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே சாரி ஓகே, இந்த 5 இயர்ஸோட சும்மா ஹிஸ்ட்ரி பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு க்ரோத்தே இல்லை. ஸோ ஃபஸ்ட்டு 2013 18 இருந்துச்சு, மறுபடியும் 24, மறுபடியும் பார்த்தீங்கன்னா 16, இப்போ டாப்பில் இருக்குது, திருப்பி கீழே இருக்குது. ஸோ திருப்பி மேலே ஏறலாம், திருப்பியும் கீழேயும் போகலாம். ஸோ சவுத் இண்டியன் பேங்க் ஒரு கன்சிஸ்டன்ட் க்ரோத் இல்லை. யூஸ்வலாக லாங் டேர்மில் ஒரு க்ரோத் இருக்கிற ஸ்டாக்கு தான் நான் வாங்குவோம். ஸோ நீங்கள் ப்ரைஸு கம்மியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு நீங்கள் வாங்க நினச்சிங்கன்னா லாங் டேர்ம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் கண்டிப்பாக உங்களுக்கு பெரிய கெயின் இருக்காதுன்னு தோணுது. எங்களுடைய சஜஷன் தான். ஸோ நீங்கள் வாங்குறதுனா வாங்கலாம். மேபி ஷார்ட் டேர்மில் 18 இருக்குது. இந்த கிராஃப் படி திருப்பி கொஞ்சம் ரீபவுண்ட் ஆகி திருப்பி 36 வரலாம். பட் திருப்பியும் அந்த க்ரோத் இருக்காது, திருப்பி 18 வரும். ஸோ ஒரு 5 இயர்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய கெயின் இருக்காது. மேபி ஷார்ட் டேர்மில் ஒரு 6 monthஸில் கொஞ்சம் கெயின் திருப்பி நீங்கள் விற்கிறதுனா வைக்கலாம். பட் ஆனால் லாங் டேர்முக்கு இதை நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். அது எல்டி ஃபுட். எல்டி ஃபுட் ஸ்டாக் ஆக்சுவலாக சொன்ன பிறகு நான் அனலைஸ் பண்ணிட்டு இருந்தேன். லாஸ்ட்டு 5 இயர்ஸாக நல்ல க்ரோத் கொடுத்துருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் 2014 15 பார்த்தீங்கன்னா 30%, 15 16 30% இதுமாரி கன்சிஸ்டண்ட்டாக க்ரோத் கொடுத்துக்கிட்டே வந்திருக்கு. சின்ன என்னென்னா இப்போ 2017 18 தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஸ்பைக் கொடுத்து, இப்போ 26 பார்த்தீங்கன்னா 91 ஆல்மோஸ்ட் ஒரு 3 times இன்க்ரீஸ் ஆகிட்டு திருப்பி கொஞ்சம் கரெக்டாக இருக்குது. ஸோ அதனால் நீங்கள் பீக்கில் வாங்கியிருந்தால் கொஞ்சம் நஷ்டமாக இருந்திருக்கும். பட் இப்போதைக்கு ஒரு ப்ரைஸில் என்ட்ரு ஆகலாம். லாங் டேர்மில் கொஞ்சம் நல்ல க்ரோத் இருக்கிறது தான். ஓவரால் சைக்கிள் பார்த்திங்கன்னா வச்சுக்கலாம், இந்த ஃப்ளாட் ஸ்டேஜ்லேருந்து க்ரோத் ஸ்டேஜில் தான் இருக்குது. அந்த க்ரோத் ஸ்டேஜ் பார்த்திங்கன்னா கன்சிஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்குது. பட் இந்த பீக்கில் என்ட்ரு ஆகாமல் இருந்து இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக என்ட்ரு ஆகுங்க. எவ்வளோ தூரம் கீழே போகுதுன்னு தெரியாது. ஸோ ஒவ்வொரு மாதமும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கி போட்டு மேபி ஒரு 3 to 5 இயர்ஸில் நல்ல க்ரோத் இருக்குன்னு நம்புகிறோம். அது எல்டி ஃபுட்டு. அதுக்கடுத்தது சன்வாரியா ஃபுட்டு. சன்வாரியா க்ரோத் ஆயில் இதை பார்க்கலாம். ஸோ இதுமாரி ஸ்டாக் யூஸ்வலாக நாங்கள் சஜஸ்ட் பண்ண மாட்டோம். காரணம் என்னென்னா, க்ரோத் கன்சிஸ்டண்ட்டாக இல்லை. ஸோ ஒரு க்ரோத் ஒரு ஓவரால் சைக்கிள் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன்,
ஒரு கன்சிஸ்டண்டாக இருக்கணும். ஃபஸ்ட்டு டாப்பில் வந்துருக்கு மட்டும் கம்மியாக இருக்குது, மட்டும் டாப்பில் கம்மியாக இருக்குது, அதுமாரி இல்லாமல் ஒரு இந்த க்ரோத் கன்சிஸ்டண்டாக இருக்கணும். இப்போ 2018 திடீர்னு பீக்கில் போயிருக்கு, திடீர்னு டவுன் ஆகிருக்கு. ஸோ இதுக்கு பிறகு பீக்கில் போகுமா இல்லையான்னு தெரில. மேபி உங்களுக்கு வந்து இந்த கம்பெனியை பற்றி ஃபண்டமெண்டலாக பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் பாருங்கள். நான் ஓவராலாக டெக்னிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூலும் ஒரு க்ரோத் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து உங்களுக்கு சொல்கிறோம், இந்த ஸ்டாக் வந்து லாங் டேர்முக்கு அவ்வளோவா சூட் ஆகாதுன்னு நினைக்கிறோம். ஸோ இது வந்து எங்களுடைய அனாலிசிஸ் பேஸ்டு ரிவ்யூ. ஸோ நீங்களும் உங்களோட ஓன் அனாலிசிஸை பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஸ்டாக்ஸ் வாங்குங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.